We want a 5-day week. We want a 5-day week. 5-day work week is fair. ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்கள் இந்த டேட்டில் பேங்க்கில் போய் ஏதாவது வேலை முடிக்கணும் பிளான் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா தொடர்ந்து 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் செயல்படாது. கையில் காசு இல்லைன்னா உடனே எடுத்து வச்சுக்கோங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலை கேட்டு வங்கி ஊழியர்களும் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்குக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை பற்றின முழு விபரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வர ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை நாடு தழுவிய வங்கி வேலைநிறுத்த போராட்டம் நடக்க போகுது. இதை ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலை இருக்கணும், சனிக்கிழமைகளை முழுசாக விடுமுறை வேணும் அப்படின்னு எங்களோட டிமாண்டாக இருக்குது. ஏற்கனவே 2024 இந்திய வங்கிகள் சங்கம் கூட பார்த்தீங்கன்னா நடந்த பேச்சுவார்த்தையில் இதுக்கு மத்திய அரசு ஓகே சொல்லிட்டாங்களாம். ஆனால் மத்திய அரசு இதை இன்னும் அமல்படுத்த ரெடியாக இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுடைய வருத்தமாக இருக்குது. வங்கி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சனிக்கிழமை லீவு கேட்டாலும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினசரி கூடுதலாக 40 நிமிஷம் வேலை பார்க்க தயாராக இருக்கும். அதனால் வாடிக்கையாளருக்கு வேலை நேரம் இழப்பு இருக்கவே இருக்காது. கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கொடுப்போம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆர்பிஐ, எல்ஐசி, பங்கு சந்தைகள், ஏன் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் கூட சனிக்கிழமையில் இயங்குறதில்ல. அப்படி இருக்கிறப்போ வங்கிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடுன்னு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ பொதுமக்களாகிய நமக்கு என்ன பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஜஸ்ட் கேலண்டரை போய் பாருங்கள். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை, ஜனவரி 26 திங்கட்கிழமை குடியரசு தின விடுமுறை, ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை பேங்க் ஸ்ட்ரைக்கு. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். இதனால் என்ன பாதிப்புறோம்னா, ஏடிஎம்மில் பணம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்மில் பணம் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சனிக்கிழமை தேவையான பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. காசோலை செக் கிளியரன்ஸில் பாதிப்பு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்த செக் பார்த்தீங்கன்னா அது கிளியர் ஆகி வரதுக்கு 3லேருந்து 4 நாள் டைம் எடுத்துக்கும். அவசர தேவைக்கு செக்கை நம்பி இருக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நெட் பேங்கிங், ஃபோன்பே, ஜிபே இது எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு செய்ய வேண்டிய டிடி எடுக்கிறது, பாஸ்புக் அப்டேட்டு, லோன் ப்ராசஸிங் விஷயமா செக் பண்ணுறது இது எல்லாமே முடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வங்கி ஊழியர்களோட இந்த 5 நாள் கோரிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நியாயமானதா? இது நமக்கு நல்லதா? உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.